சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐயா, காதலிச்சு திருமணம் பண்ற 2K கிட் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிற 90s கிட்ஸ். நான் என் அனுபவத்துல சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு காதல் கிடைக்கலன்றீங்க. அந்த அனுபவத்துல தாங்க நான் சொல்றேன். இன்னைக்கு பெரிதும் பொருத்தமானது திருமணத்திற்கு பின் காதலே என்று. மனைவிக்கு தாஜ்மஹால் கட்டிய அதிசயம் அன்று, காதலியை மனைவி ஆக்கினாலே அதிசயம்தான் என்று. ஓ ஐயா, எப்பயுமேங்கய்யா காஃபிக்கு சுகரும் கட்டிக்க போற ஃபிகரும் அம்மா கையில விட்டுறது நல்லதுங்கய்யா. ஐயா, காதலிச்சு போலீஸ்ட அடி வாங்கறத விட திருமணம் பண்ணி மனைவி கிட்ட அடி வாங்குறது நல்லது. அதுல ஒரு லவ் இருக்கும். ஓ, திருமணம் பண்ணி மனைவி அடி வாங்கணுமோ? ஐயா, காதலிச்ச எல்லாரும் திருமணம் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது, ஆனா திருமணம் பண்ண எல்லாரும் காதலிக்கலாம் அப்படின்றதுதான் உண்மை. ஐயா, இந்த காதல் அப்படின்றது 6 பேக் மாதிரி, சொன்ன பொய்ய கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த திருமணத்திற்கு பின் காதல் இருக்குல்ல, அது தொப்ப மாதிரி அது பாட்டு கிடக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. காதலுக்கு பின் திருமணம் அப்படின்றது பாட்டி சுட்ட வடை மாதிரி. அந்த வடைய எந்த காக்கா எப்ப வேணா தூக்கலாம். ஆனா அந்த திருமணத்திற்கு பின் காதல் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த பாட்டி மாதிரி எந்த காக்காவும் தூக்க முடியாது. ஓ ஐயா, இத பாக்கியராஜ் ஸ்டைல்ல சொன்னா, எந்த காதலி உங்க மனைவி ஆகலாம், பட் உங்க மனைவி ஒருபோதும் என்ன காதலி ஆக முடியாது. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுக்கு பெருதாங்க அந்த காதலிச்சு கல்யாணம் பண்றது. பாவிகளா, இது நமக்கு தேவையா? இந்த காதலிக்கும் போதுங்கய்யா வாட்ஸ்அப் சாட் பாத்தீங்கன்னா, ஐ லவ் யூ, ஸ்வீட் ஹார்ட், டார்லிங், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னுவாங்க. இந்த காதல் கல்யாணத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வரும்போது 1/4 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், மறக்காம அந்த மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா காதல் காணாம போய்கிறது. எதையாவது ஒன்றை எக்ஸ்பெக்ட் செய்து வருவது காதல், இருப்பதை அக்செப்ட் செய்வதுதான் திருமணம். திருமணத்திற்கு பின் வாழ்க்கைன்றது பெரிதும் இன்றைய காலத்தில் பொருந்தும்ன்றதான் உண்மைங்கய்யா. அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத வாழ்க்கையும் சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத பைக்கும் ஒண்ணுங்கய்யா, ரெண்டும் ஒரே நிலைமை தான். இதுவே திருமணத்திற்கு பின் காதலிக்கிறாங்கல்ல, அதுல ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா கணவன் சொன்னா, வீட்டில் தொலைக்காட்சி இயங்கி கொண்டிருந்தது, கிரிக்கெட் வைத்தேன், பூரி கட்டை வந்தது, சன் டிவி சீரியல் மாட்டினேன், பூரி 2 செட் வந்ததுன்னு சொன்னா மனைவியை புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றதான். ஏன் திருமணத்துக்கு பின் காதல் இருக்கு இல்லைங்கய்யா, அப்பா அம்மா பார்த்து வைக்கிற கல்யாணத்துல அவ்வளவு அழகு இருக்குங்கய்யா. அதுல என்னங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த எண்ணங்கள்லாம் அவ்வளவு அர்த்தம் இருக்கு. பாத்ரூம் குள்ள நின்று மனைவி என்னங்க அப்படின்னு சொன்னா உள்ள கற்பாம்பூச்சி இருக்குன்னு அர்த்தம். பைக்கில் போகும்போது என்னங்கன்னு சொன்னா பூ வாங்கி கொடுங்கன்னு அர்த்தம். கல்யாண வீட்டுல என்னங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, கல்யாண வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ரகசியங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு தீர்ப்பு சொன்னாங்கய்யா. அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, சமீபத்துல காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் அதிக அளவில் விவாகரத்து பெறுகிறார்கள்னு சொன்னாங்கன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லிட்டாங்கய்யா. இப்போ இந்த கோர்ட்ல என்ன சொல்றது? எது காதல்? காதல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? புருஷன் கடல் கடந்து வெளிநாட்டுல இருப்பான், போன்லயும் பர்ஸ்லயும் பொண்டாட்டி போட்டோ வச்சுக்கிட்டு அப்பப்ப வேலைக்கு பலுக்கு நடுவில் தெரியாம எடுத்து பாக்குறானே, அது காதல். 1000 சண்டை இருக்கும் புருஷனுக்கும் மனைவிக்கும். ஆனா மனைவி வந்து தனது கணவருக்கு இது பிடிக்குமே அப்படின்னு சமைச்சு வச்சுக்கிட்டு ஜாடமாடியா அதை சாப்பிட சொல்ல அவருக்கு பிடிச்ச செஞ்சிருக்கிறேன்னு சொல்றாளே, அது காதல். சமைச்சத கையில கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டா பரவாயில்ல, ஊட்டி விட்டு எப்படி இருக்குன்னு கேட்கிற மனைவிக்கு அதுல உப்பே இல்லைனாலும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றாரே கணவர், அது காதல். அப்படின்னா இது அனைத்துமே திருமணத்துக்கு பின் காதல் தான் நடக்கும். ஆனா நீங்க நிறைய பேர் காதலிச்சுட்டு வேற ஒரு திருமணம் பண்ணிட்டு பழைய காதலை நினைத்து கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாடிய மலரை அப்புறப்படுத்துங்கள், உங்களோடு வாழும் மலரை பத்திரப்படுத்துங்கள் என்று சொல்லி நடுவர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று கேட்டு வாய்ப்பு தந்த சன் தொலைக்காட்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.